நான் இந்த வாரம் ஒரு கதையை சொல்லணும்னா சார், சிம்பிளா இன்னைக்கு ஒரு கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதுல பாத்தீங்கன்னா, அதாவது அதோட சாரத்தை மட்டும் சொல்றேன் அவசரமா. ஒரு அப்பாவியான ஒரு நம்பூதிரி சாமியார் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவரை வந்து தெருவுல திடீர்னு பார்ப்பாங்க. அந்த கதை எழுதிய கதாசிரியரும் அவரோட நண்பரும் பார்ப்பாங்க. ஒரு ஒரு வித்தியாசமா தெரியுறாரு. அதாவது சாமியார் மாதிரி வர ஒருத்தர் ரொம்ப அதிகாரமா எனக்கு போய் டீ வாங்கிட்டு அதிகாரம் பண்ணுவாரு. இது யாரு, இது புதுசா இருக்கு, இது மாதிரிலாம் ஒரு வித்தியாசமா கேரக்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரு திடீர்னு தத்துவங்கள்லாம் லைட்டா ஞாபகம் இருக்கு, அதை மட்டும் வச்சு சொல்றேன். நிறைய தத்துவங்கள்லாம் என்கிட்ட பேசுவாரு. நீட்ஸ் அதை சொன்னார். இது இந்த சயின்ஸ் இப்படி இருக்கு எல்லாமே அது மாதிரி போது அவரு சயின்டிபிக்கா அந்த ஃபார்முலா வச்சு உங்களை வந்து குழப்பமா ரொம்ப. இவர் வந்து கதையாசிரியர் கொஞ்சம் தெரியும், அதனால அவர் இந்த டீட்டெயிலாம் சொல்லி விளக்கம்லாம் கேட்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா ஒரே ஒரு தேரி மட்டும் வச்சுட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுத்து மறுத்து பேசுவாங்க. நம்ம நம்மள பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சாமியார் மாதிரி வச்சுருக்கேன். அவர் எல்லாத்தையும் உங்ககிட்ட மறுத்து மறுத்து ஈக்குவலா ஆகிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாய் விலைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது அதே சாமியார் தேடி வருவார். தேடி வந்து நீங்க சொன்ன சரிதான், நான் அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். அதுல சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா மாறுது அப்படி சொல்லுவோம். அதுல அந்த ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா வரும். E = mc² ஃபார்முலா உனக்கு தெரியுமா, ஐன்ஸ்டீன் பத்தி தெரியுமா அப்படி இப்படின்னு மடக்குவார் கதாசி. அவர் வந்து புதுசா இருக்கு, இது என்னமோ வித்தியாசமா இருக்கு, நான் சொல்றேன் மறுபடியும் போயிடுவார். அப்புறம் திரும்ப வந்து ஆமா நீங்க சொன்ன மாதிரி அவர் கூட பெரிய அறிவாளி தான், அந்த ஆள் ஒரு இதுல விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. இப்படி கதை போகும். அதாவது இது ஆர்குமெண்டாவே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல கோவம் வந்து கதாசிரியர் வந்து அந்த நம்பூதிரியை அடிச்சு தள்ளிடுவார் தெருவில். அந்த மாதிரி நான் எழுதின ஒரு கதைய இத காப்பி அடிச்சுதான் நானே எழுதிடணும் அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. சிறுவர் கதையெல்லாம் விட்டுட்டு நாவல் சிறுகதையெல்லாம் படிக்கணும்னு வந்த ஒரு காலத்துல படிச்ச கதை, ஒரு தொகுப்புல இருந்து படிச்சேன். அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்பூதிரியை தேடி அவரை காணுமே, அவரை போய் பார்க்கலான்ட்டு போவாங்க. அவரு சாக கிடக்கிற மாதிரி இருக்கிறாரு, அதாவது மரணப்படுத்தி இவ்வளவு எதா இருந்தாலும் ஆர்கியூ பண்றாரு, சயின்ஸ்னால ஆர்கியூ பண்ணாரு, தத்துவம் எல்லாத்துக்குமே பேசுவாரு. ஒரே ஒரு கருத்தை பிடிச்சிட்டு அதுலயே நிற்பாரு. அதே இருக்காரு, எல்லாமே தப்பு தப்பா பேசுவாரு. அவரு சொன்னதெல்லாம் சரியா இருந்தாலும் தப்பு தப்பா பேசுவாங்க. ஆனா அதுல ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட போய் ஐயா நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்தான், நீங்க நிறைய பெரிய அறிவாளி, நிறைய தான் புரிஞ்சுக்கிட்டோம், மரணப்படுக்கையில இருக்கிற கொஞ்சம் ஆறுதல் சொல்ற மாதிரி போய் பக்கத்துல போய் சொல்லுவாங்க. நாங்க இப்பதான் உங்களையே புரிஞ்சுக்கிறோம், நீங்க பெரிய. அப்ப அவர் சொல்லுவாரு, நீங்க இந்த ஆப்பிள் பக்க சொல்றீங்க, நான் நிஜம் புரிஞ்சுக்கிறேன், உண்மையில ஒரு கோமாளி, எல்லாமே நான் தான் ஏமாத்தி உலகத்தையே ஏமாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதுதான் அப்பதான் அந்த கதை வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு இவ்வளவு நாள் தெரியாத உண்மை இந்த சாவர நேரத்துல அவருக்கு தெரியணுமா அந்த மாதிரி முடியும் அந்த கதை. இது படிக்கும்போது எனக்கு அந்த டான்டி சாட் அந்த நாவல் கடைசி வந்து வேற நிலையா இருந்துட்டு கடைசி காலத்துல ஜோக்கர் தான் அப்படி தெரிய வருங்க. அதனால அது ஒரு உலக இலக்கியமா மாறுது அப்படின்றது சொல்லும். ஜெயமோகன் ஒரு கதை ஜெகன் வித்தியன்னு சொல்லிட்டு, ஜெகன் வித்தியை சுபமங்கல தொகுப்புல இருந்து இது இன்னைக்கு நிகழ்வுக்காக கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். அந்த கதை அருமை, நன்றி. டிராவல் கடையிலையும் ஒரு நல்ல கதையை எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நன்றி. இது இது வந்து இது எப்படி புத்தகம் எப்ப வெளியே வந்தது புத்தகம் இது தெரியுமா, ஏதாவது ஐடியா இருக்கு? நான் வந்து இந்த சுபமங்கலான்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல தொகுப்பு பைண்டிங் பண்ணி இருந்தது எங்க வீட்டுல. சரி சரி. சுபமங்கல தொகுப்புல வந்து ஜெயமோகன் ஆரம்ப காலத்துல எழுதின ஒரு சிறுகதை போல அதுல பைண்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுல படிச்சேன்.